விசாகம் சக்தி யூடியூப் வாடிக்கையாளர் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்றைய பதிவில் நாம் எந்த தொகுதி பார்க்க இருக்கிறோம் என்றால், விருதுநகர் பாராளுமன்ற தொகுதி குறித்து ஒரு அலசல். விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியில் விருதுநகர், சிவகாசி, சாத்தூர், அருப்புக்கோட்டை, திருப்பரங்குன்றம், திருமங்கலம் ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. இந்த தொகுதியில் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் முக்குளத்தூர், நாயக்கர், நாடார் இன மக்கள் உள்ளிட்டவர்கள் பெரும் வாக்காளராக கருதப்படுகின்றனர். இதில் களம் கண்டிருக்கக்கூடிய வேட்பாளர்கள் சிட்டிங் எம்பியான மாணிக் தாகூர், சரத்குமார் அவர்களுடைய மனைவி ராதிகா பாரதிய ஜனதா கட்சி சார்பாக போட்டியிடுகிறார். விஜயகாந்தின் மகன் அவர் தேமுதிக சார்பில் போட்டியிடுகிறார். சீமான் கட்சியிலிருந்து போட்டியிடுகின்றனர். இவர்களில் போட்டி யாருக்கு வென்றால் விஜயகாந்த் மகன் அவர்களுக்கும் சிட்டிங் எம்பியான மாணிக் தாகூருக்குமா என்று பலரால் கேட்கப்படுகிறது. காரணம் என்னவென்று கேட்டால், ராதிகா அவர்கள் பிரச்சார வியூகங்களை அவ்வளவாக முழு மூச்சோடு, முழு நம்பிக்கையோடு, உறுதியோடு பிரச்சாரத்தை ஈடுபடவில்லை என கூறுகின்றனர். அதே வேளையில் தேமுதிக வேட்பாளராக இருக்கக்கூடிய மறைந்த விஜயகாந்த் அவருடைய மகனுக்கு எந்த அளவுக்கு இருக்கிறது என்று சொன்னால், முதன்மையாக அவருக்கு விஜயகாந்தனுடைய அந்த இறப்பு அனுதாபமாக அவருக்கு ஆதரவு இருப்பதாகவும் கூறுகின்றனர். மேலும் கடந்த முறை அந்த பகுதியில் அவருக்கு செல்வாக்கு பெற்றுள்ள தொகுதியில் அதுவும் ஒன்றாக இருக்கிறது. அவருக்கு அதே வைத்துக்கொண்டு வாக்காளர்கள் அவர்களுக்கு வாக்களிக்கவில்லை. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அவர்களுடைய வேட்பாளர்களுக்கே சரியாக ஒத்துழைப்பு தராமல் இருக்கும் பொழுது, கூட்டணி கட்சியான விஜயகாந்த் அவர்களுடைய மகனுக்கு எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்திருப்பார் என்பதும் அங்கே ஒரு கேள்வியாக எழுப்பப்படுகிறது. ஆனால் சிட்டிங் எம்பியான தாக்கூர் அவர்கள் தொகுதிக்கு ஒன்றிலிருந்து இருமுறை வெற்றி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ஆனால் அந்த இருமுறை தேர்ந்தெடுத்த பிறகும் அந்த தொகுதியினுடைய தேவைகள், கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா என்று கேட்டால் இல்லை என்று தோன்றுகிறது. இதனால் மாணிக் தாகூர் மீதும் கோபங்கள் உண்டு அத்தொகுதி மக்களிடையே. ஆகையால் அவருக்கும் முழுமையான வெற்றி வாய்ப்பு கிடைக்குமா என்றும் பொழுது கூட்டணி வலுவாக இருக்கிறது. கூட்டணி பலத்தால் அவருக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்கும் என்ற நிலையில் போட்டியிடும் வேட்பாளர்கள் அவர் கொஞ்சம் முன்னோடியாக இருக்கிறார். மற்றபடி அவர் செயல் திட்டத்தால் முன்னோடியாக வரவில்லை. இவ்வாறாக விருதுநகர் பாராளுமன்ற தொகுதி இந்த நிலையில் இருக்கிறது. மேலும் அங்கே கம்யூனல் லெவலாகவும் பேசப்படுகிறது. மாணிக் தாகூர் எம்ஆர் முக்குளத்தூரை சேர்ந்தவர். ராதிகா சரத்குமார் அவருக்கு இருதரப்பு நாயக்கர், நாடார் இன மக்கள் சப்போர்ட் இருக்குமா, அதையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. விஜயகாந்த் அவர்களுக்கு அந்த அனுதாபம் மட்டுமே இருக்கிற தவிர, அதன் கூட்டணி கட்சியான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆதரவு அவ்வளவு தூரம் கை கொடுக்குமா என்பது
தெரியவில்லை. சீமான் வழக்கம் போல 40 தொகுதியிலும் ஒரு போட்டியாளராக இல்லை, களம் கண்டிருக்கிறார்கள், அவ்வளவுதான். அவர்கள் முதல் இடத்திற்கு வருவதற்கான களத்தில் இல்லை. ஆக விருதுநகர் பாராளுமன்ற தொகுதி முன்னிலையில், அந்த தொகுதியில் முன்னிலையில் இருக்கக்கூடிய வேட்பாளர் மாணிக் தாகூர் என்றே பரவலாக தெரிகிறது. இருந்தாலும் எதுவும் மாறலாம் அப்படிங்கிற கருத்து ஜூன் 4 வரை காத்திருக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. மீண்டும் அடுத்த ஒரு தொகுதியினுடைய சந்திப்பில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். பிடிச்சிருந்தா ஷேர் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்ல தகவலோடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.